ஆசீர்வாதம் கர்த்தருடைய பாதத்தை கட்டி பிடிச்சாதான் கிடைக்கும். ஆனா இனி ஒன்று, கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கூட அவர்தான் நமக்கு கட்டளையிட வேண்டும். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். அதனால பூமியிலேயே ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால், விவசாயத்திலேயே ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால், இயற்கையிலேயே ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால், இன்னும் சொல்ல போனா நம்முடைய சரீரம் சுகமா இருந்தால் தான் நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீர சுகமும் சரி, இயற்கையின் வரவும் சரி, அதாவது விவசாயினுடைய விளைவும் சரி, எல்லாம் கர்த்தரால் தான் வரும். அது ஒரே வார்த்தையில் நம்ம ஜெபம் பண்றோம், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். அதனால தான் யாக்கோபு சொன்னா, என் சகோதரனை துரத்தி கொண்டு வருகிறான், அவன் திடீரென்று கொலை செய்து போட போகிறான், நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஏனென்றால் நீர் மட்டும் தான் என்னை காத்துக்கொள்ள முடியும். அப்பொழுது அந்த யாக்கோபு தேவன் யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு ஆண்டவரே. யாக்கோபு என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அவன் நிலைமையை சொல்லுகிறான், அவனுடைய இயற்பெயரை சொல்லுகிறான், அவனுடைய சுபாவத்தை சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல், இனி உன் பெயர் எத்தன் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடன்காரன்கள் என்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ கடன்காரன் எனப்படாமல் ஐஸ்வர்யவான் எனப்படுவாய். இனி நீ பலகீனப்பட்டவன் என்று எனப்படாமல் பலவான் என்று எனப்படுவாய். இனி நீ அசுத்தாவி பிடித்தவன் என்று எனப்படாமல் பரிசுத்தாவியின் பலனை பெற்றவன் எனப்படுவாய். இனி நீ கோலை என்று எனப்படாமல் நீ உற்சாகம் உள்ளவன் என்று எனப்படுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நம்முடைய நிலைமை எதுவாக இருக்கிறதோ இனி அந்த நிலைமை நமக்கு வருவதில்லை. விசுவாசம் உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். So what all என்னெல்லாம் தகுதி நமக்கு வேணும் எந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு 4 தகுதிகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 128 நாம் ஏற்கனவே வாசித்தோம். 128 சங்கீதம் 4 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்படுகிறது. அதாவது யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்றால், வேதத்தில் நாம் மிக மிக பழக்கமாக நாம் வாசிக்கிறோம். என்னவென்றால், முதலாவது வசனம் 128 முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து. 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற தேவ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதற் படி என்ன படி என்றால் கர்த்தருக்கு பயப்படும். கர்த்தருக்கு பயப்படணும். இன்றைக்கு இந்த பூமியை திருப்பி பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போயிற்று, நம்மை விட்டு எடுபட்டு போயிற்று. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது கடல் கடந்து விட்டது. ஆனால் ஏன் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலர் ஜெபிப்பதற்கு அமர்ந்திருப்பார்கள், திடீரென்று ஒரு ஃபோன் கால் வரும், ஜெபத்தை ஸ்கிப் பண்ணி ஃபோனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கும் போது சிலர் அழைப்பார்கள், பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும், உடனே ஜெபத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த காரியத்தில் ஈடுபடுவார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு கலெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கிறோம், இல்லை என்றால் ஒரு சாதாரண ஏதோ ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கோம், ஸ்கூலில் பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். ஃபோன் வந்தா அப்படியே உடனே ஃபோன் எடுத்துட்டு வெளியில் போயிடுவோமா, இல்லை கட் பண்ணி உள்ளே வச்சிருவோமா? முக்கியமான நபர். ஆனால் நான் சொல்லுகிறேன், அண்ட சராசரத்தை படைத்த ராஜாதி ராஜாவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சாதாரண ஏதோ ஒரு காரியம் நமக்கு இடையூறை கொண்டு வருகிறதா? அந்த தேவனுக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிறோம் என்கிற ஒரு பயபக்தி நமக்கு இல்லாமல் போகிறதா? வேதம் வாசிப்பது என்பது கடமைக்கு மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவில் நின்று சொல்லுகிறேன், இந்த காலையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு அதிகமாய் தேவை. தேவனுடைய ஆலயத்திலே நாம் தலை நிமிர்ந்து வராதபடி பயத்துடனே தேவனுடைய சமூகத்துக்கு பணிந்து குனிந்து ஆராதிக்க வருவதற்கு முன்பதாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தணும். பணிவோடு பயபக்தியோடு நடுக்கத்தோடு வர வேண்டும். துணிகரமாய் வரக்கூடாது. காலையில் எழுந்து பாவங்களை செய்து குவித்து விட்டு தேவனுடைய ஆலயத்திலே தாராளமாய் வந்து நிற்பது. நான் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம், தேவ சமூகத்திலே ஒரு பயபக்தி வர வேண்டும். எப்படி பயபக்தி வரணும் தெரியுமா? அனனியா சபீரா என்ற 2 பேர் தேவ சமூகத்திலே வந்தார்கள். அவர்கள் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் செய்து கொண்டு வந்தார்கள் என்று உலகத்து மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. உலகத்தினுடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்கள். ஆனால் கர்த்தருடைய தாசனுக்கு முன்பதாய் வந்து நின்ற பொழுது அவர்கள் செத்து விழுந்தார்கள்.
ஏனென்றால் தேவனுடைய சமூகம், தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஊழியக்காரன் ஆசாரியனை குறித்து, தேவ ஆலயத்தை குறித்து பக்தி வைராகியம் இல்லை, பயபக்தி இல்லை. தேவ பிள்ளைகளே, பயபக்தி வேண்டும். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆசீர்வாதம் ஏன் இல்லை? என் குடும்பத்தில் ஏன் உனக்கு உயர்வு இல்லை? ஏன் இன்றைக்கு நான் பிறந்ததிலிருந்தே இந்த நிலைமையில தான் இருக்கிறேன் என்ற வாலிப சகோதரி சகோதரனுடைய சிந்தனையிலே நான் உங்களுக்கு பேசுகிறேன். இத்தனை வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறோமே, இத்தனை வருஷமா தேவனை பின்பற்றுகிறோமே, இத்தனை வருஷமா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுக்கு என்று காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஏன் எனக்கு ஒரு உயர்வு வரவில்லை? ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் குறைவாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் என்று பகலில் உங்களிடத்தில் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.